சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாக நீங்கள் ஒரு நூல் எழுதியிருக்கீங்க, இன்று கூட ஒரு நாளிதழில் கட்டுரை கூட எழுதியிருக்கிறீங்க. இப்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையை மத்திய அரசின் சார்பாக அந்த பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறது. இது அரசியல் லாபங்களுக்காகவா அல்லது அந்த உண்மையான அந்த பிரச்சனை 1974, 76 அப்போது சுதந்திரத்திற்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்களில் சரத்துக்களில் என்ன இருக்கிறது, அது திமுகவிற்கு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு இது தொடர்பாக தெரியாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவருக்கு இந்த பிரச்சனை தொடர்பான அனைத்து விவரங்களும் முன்னரே நாங்கள் தெரிவித்து விட்டோம் என்று ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார், நிர்மலா சீதாராமன் தெரிவிக்கிறார், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிக்கிறார். இந்த கச்சத்தீவு பிரச்சனை நடந்தபோது உங்களுக்கு அது நல்ல நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பிரச்சனையின் உண்மையான பின்னணியை நீங்கள் அறிந்திருப்பதன் காரணமாக தான் கேட்கிறேன். கருணாநிதிக்கு, அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக முன்னரே தெரியுமா தெரியாதா சார்? இது கச்சத்தீவு விஷயம் ஒரு நீண்ட வரலாறுங்க. ஒரு காலத்தில் இந்தியாவை பிரிட்டிஷக்காரங்க ஆண்டாங்க. அது போல இலங்கையும் அன்னைக்கு சுலோன்னு அவங்க ஆண்டாங்க. அந்த காலத்திலேயே கச்சத்தீவை பற்றி 2 நாட்டுகள் அரசுகள் பேசப்பட்டன. 1921, 25, 26 அந்த கச்சத்தீவு என்பது இந்தியாவுக்கு சொந்த தீவு என்று முடிவானது. அது மட்டுமல்ல, நாயக்கர் மக்கள் காலத்தில் அந்த தீவை ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கு அளித்தார்கள். ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் அந்த தீவை குத்தகைக்கெல்லாம் கொடுத்தது உண்டு. அந்த தீவு சம்பந்தமான பிரச்சனைகளை குறித்து வழக்கு மன்றத்துக்கெல்லாம் சென்றது வரலாறை முதல்ல சொல்றேன். அதுக்கு பிறகு கலைஞர் விஷயத்துக்கு வரேன். வழக்கு மன்றத்துக்கெல்லாம் சென்று தீர்வாயிருக்கு. மரக்காயர் என்ற ஒரு வியாபாரி அவரியை காயப்போட அன்றைக்கு அந்த கச்சத்தீவை ராமநாதபுரம் மன்னரிடம் குத்தகைக்கு பெற்றார். இப்படியெல்லாம் பல ஆவணங்கள் ராமநாடு, அதாவது அந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் அந்த பத்திரப்பதிவு அந்த அலுவலகத்தில் இந்த குத்தகை பத்திரங்கள்லாம் தாக்கலாயிருக்கு. இந்தியாவின் மண் இது எப்படி இலங்கைக்கு சென்றது என்பதை பார்க்க வேண்டும். சுதந்திரம் பெற்றுவிட்டோம் 1944, 47 இந்தியா, 48 இலங்கை சுதந்திரம் பெற்றது. அந்த நேரத்தில் பண்டித நேரு காலத்திலேயே இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. இலங்கை அரசிடமிருந்து அந்த தீவை எங்களுக்கு தாருங்கள் என்று பண்டித நேருவிடம் கேட்ட பொழுது, அன்றைக்கு செட்டில்வாட் அவர் தான் அன்னைக்கு அட்டார்னி ஜெனரலாக உச்ச நீதிமன்றத்தில் இருந்தார். அவரிடம் கருத்து கேட்கப்பட்ட போது, அது இந்தியாவின் மண், எப்படி கொடுப்பது, ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமான மண், கொடுக்க கூடாது என்று கருத்து ஒரு சட்ட ஆலோசனையை நேரு கொடுத்தார். திரும்பவும் அழுத்தம் இருப்பது நேரு மறைந்தார். நேரு மறைந்தது பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரானார். அப்போது லால் பகதூர் சாஸ்திரி சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தத்தை போட்டு மலையகத்தில் இருந்த இந்தியாவிலிருந்து குடியேறிய தோட்ட தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தனர். அது ஏற்கனவே ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டு இருந்தது. கச்சத்தீவு நம்ம கொடுத்தால் விமர்சனம் ஆகிவிடும் என்று ஒரு குழுவை அமைத்து கொழும்புக்கு செல்ல சொன்னார். அந்த குழுவில் தமிழ்நாட்டு சார்பில் அன்றைக்கு உணவு அமைச்சராக இருந்த ராமையா உறுப்பினராக இருந்தார். அதற்குள் என்னாச்சு, அந்த குழு கொழும்புக்கு சென்று விட்டு தன்னுடைய அறிக்கையை இந்திய அரசிடம் வழங்கும் பொழுது சாஸ்திரியும் மறைந்து விட்டார். ரஷ்யாவில் டாஸ்கன் போனது. இப்படியான சூழ்நிலையில் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வருகிறார். இந்திரா காந்தி ஆட்சிக்கு வரும்போது புவியரசியலில் பல பிரச்சனைகள் இருந்தன. எப்படி என்றால், இந்து மகா கடல் இல்லையா, இந்திய பெருங்கடல், இந்து மகா சமுத்திரம், அங்கே அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தை டிக்கோகர்சியா என்ற சின்ன தீவில் அமைத்தார்கள். அந்த டிக்கோகர்சியா எங்கே இருக்கின்றது என்றால், கன்னியாகுமரி வள்ளுவர் சிலையிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தெற்கே உள்ளது. அந்த தீவு வந்து சீசைல்ஸ் தீவுக்கு சொந்தமானது. பிரிட்டன் அதை குத்தகைக்கு எடுத்தது. சப்ளீஸுக்கு அமெரிக்கா எடுத்து அதை ராணுவ தளம் இந்திய பெருங்கடலில் அமைத்தது. அப்போது நிக்சன் அமெரிக்க அதிபர். இந்தியா அன்றைக்கு சோவியத் ரஷ்யா உடையாமல் இருந்தது. ஒரே சோவியத் நாடு இருந்தது. அவங்களோடு ஒப்பந்தங்கள் நட்புறவு இருந்ததனால் அதே நேரம் தான் உங்களுக்கு வந்து வங்கதேசம், அதாவது பங்களாதேஷ் பிறந்த நேரம், உதயமான நேரம். இப்படியான நேரத்தில்
ஏன் இந்து மகா சமுத்திரம் ஒரு அமைதி மண்டலமாக வேண்டுமே